சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும். மகேந்திரன் திருநெல்வேலியில் புளியங்குடி கிராமத்தில் வசித்து வரும் பேருந்து ஓட்டுநர் இவர். மகேந்திரனின் தாயார் தெய்வ பக்தி உடையவர். அம்மாவிடமும் குரு பகவானிடமும் ஈடுபாடு கொண்டவர். தினமும் அம்மா படத்தையும் குரு படத்தையும் வைத்து வழிபட்டு வருபவர், தொண்டு செய்பவர். மகேந்திரனுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. போயும் சாதாரண மனிதரை வைத்து இவர்கள் எல்லாம் கும்பிடுகிறார்களே என கேலி பேசி வந்தவர். சமீபத்தில் 2 வருடங்களாக மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை. அவர் கால்களில் அடிக்கடி கொப்புளங்கள் தோன்றும். நடக்க முடியாமல் தவிப்பார். அதிகமாக நடந்தால் காலில் ஊறல் ஏற்படும். அதன் பிறகு அரிப்பு ஏற்படும். நன்றாக சொரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கும். ரோட்டில் காலை தேய்த்து கொள்வார். இப்படி தேய்த்தால் ஊறல் நிற்கும். அதன் பின் இரத்தம் வரும். சிறிது நேரம் கழித்து ஆங்காங்கே கொப்புளங்கள் ஏற்படும். இப்படிப்பட்ட வேதனையுடன் பேருந்து ஓட்டுநர் தொழிலை பார்த்து கொண்டு வந்தார். இதனால் அதிக விடுமுறை எடுக்க வேண்டியிருந்தது. சம்பளம் இல்லாத விடுமுறையும் எடுத்துக்கொண்டு மருத்துவ சிகிச்சையையும் சமாளித்து கொண்டு வந்தார். வருமானம் போதவில்லை. 2 வருடங்களாக படாத கஷ்டப்பட்டு வந்தார். வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பித்தார். மாதா பிதா செய்த புண்ணியம் மக்களுக்கு ஆகும் என்பது பழமொழி. தாயின் தெய்வ பக்தியும் வழிபாடும் அன்னை ஆதிபராசக்தியின் கருணையை ஈர்த்தன. ஆம், தாயாரின் தெய்வ பக்திக்கு ஆட்பட்டு அவர் பிள்ளைக்கு இறங்கினாள் அன்னை. ஒரு நாள் மகேந்திரனின் உறக்கத்தில் ஒரு கனவு. அதிகாலையில் அந்த கனவு அன்னை ஆதிபராசக்தியின் மறு உருவமான அருள் திரு அடிகளார் அவர்கள் மகேந்திரனின் கனவில் தோன்றி அவர் தலையில் திருவடியை வைத்து, அங்கே இங்கே அலைவதை விட்டு கோயிலுக்கு வாடா, அமாவாசை வேள்வியில் கலந்து கொள்ளடா, உன் கால் நோயை குணப்படுத்துவேன் மகனே, யோசிக்காமல் வாடா என்று உத்தரவிட்டு மறைந்து விடுகிறாள். மறுநாள் தான் கண்ட கனவை தாயாருக்கு சொல்கிறார் மகேந்திரன். தாய்க்கு அதிக மகிழ்ச்சி, ஆனந்த கண்ணீர். என் பணியை நீ செய், உன் பணியை நான் பார்த்து கொள்கிறேன் என்ற நம் தாயின் வாக்கு தன் வாழ்வில் பலித்தது கண்டு பூரித்து போனது. அந்த தாயின் உள்ளம் நேராக அன்னையின் படத்தருகே சென்று ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதார், தொழுதார். அமாவாசை தோறும் நம் ஆலயத்தில் வேள்வி பூசை நடக்கிற விவரம் தாய்க்கும் மகனுக்கும் தெரியாது. அருகில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்திற்கு சென்று விவரம் கேட்டனர். 1998ஆம் ஆண்டு ஆனி மாதம் முதல் நம் சித்தர் பீடத்தில் அமாவாசை தோறும் வேள்வி நடக்கிறது. ஓம் சக்தி மேடை எதிரில் வேள்வி பூசை நடக்கிறது. பக்தர்கள் வரிசைப்படி அதர்வன பத்ரகாளி எனப்படும் பிரத்யங்கரா தேவியை வலம் வர வேண்டும். அங்கே வேள்வி குச்சியும் நவதானியமும் கொடுப்பார்கள். அதை வாங்கி கொண்டு நம் அன்னையின் ஆலயத்தையும் பிரகாரத்தையும் சுற்றி வலம் வர வேண்டும். கருவறை அன்னையை தரிசித்துவிட்டு வந்ததும் வேப்பிலையும் துளசியும் கொடுப்பார்கள். அவற்றை அங்கேயே சாப்பிட்டு விட வேண்டும். ஓம் சக்தி மேடையும் வேள்வி குண்டத்தையும் நெருங்குவதற்கு முன்னால் 4 கால் மண்டபத்திற்கு வரும்போதே கையிலுள்ள வேள்வி குச்சியையும் நவதானியத்தையும் தலையை சுற்றி வேள்வி குண்டத்தில் இட வேண்டும். அதுவும் எப்படி தெரியுமா? வலமிருந்து இடப்புறம் நோக்கி 3 தடவை, இடப்புறமிருந்து வலப்புறம் நோக்கி 3 தடவை, தலைக்கு மேலும் கீழும் 3 தடவை நம் தலையை சுற்றி கடித்து யாக குண்டத்தில் போட வேண்டும். அந்த யாக குண்டத்தில் கலந்து கொள்வதில் ஏதோ பெரிய விஷயம் இருக்கிறது. அம்மாவே அங்கு வந்து அமர்ந்து கொண்டு நமக்கு தரிசனம் கொடுக்கிறது. வேள்வி பூசைக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது. 2-3 மாதங்களாகவே அம்மாவே வந்து உட்கார்ந்து பொதுவாக அப்படி செய் இப்படி செய் என்று உத்தரவிட்டு போய்விடும். ஆனால் இந்த அமாவாசை வேள்விக்கு அம்மாவே வந்து உட்கார்ந்து ஆசி கொடுத்தது. ஏவல் பில்லி சூனியம் துன்பங்களை வேறறுக்கும் சக்தி அந்த அதர்வன பத்ரகாளி. எல்லாவற்றையும் அம்மா ஒரு காரணத்தை வைத்துத்தான் செய்து கொடுத்திருக்கிறாள். யாக குண்டத்தில் வேள்வி குச்சியையும்
நவதானியத்தையும் செலுத்திவிட்டு பூசை முடிந்த பிறகு நீராடிவிட்டு அங்க பிரதட்சணம் வர வேண்டும். அதன் பிறகு கருவறை பின்னாலே தியானம் செய்கிற இடத்திலே போய் அமர்ந்து கொண்டு ஒரு 1/4 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் தியானம் செய்துவிட்டு போக வேண்டும். இப்படி 3 அமாவாசை தொடர்ந்து வந்து செய்ய வேண்டும். 48 மாதங்கள் வரை அமாவாசை வேள்வி பூசை நடக்குமாம். மாதம் இந்த அமாவாசை வேள்வியில் கலந்து கொள்ள கூட்டம் அலைமோதுகிறது என மன்ற தொண்டர்கள் ஒவ்வொருவராக மேற்குறித்த தகவல்களை சொன்னார்கள். மகேந்திரனும் அவரது தாயாரும் இத்தகைய தகவல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டார்கள். நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும். இருவரும் செல்வதா அல்லது மகேந்திரன் மட்டும் செல்வதா? பண பிரச்சனை வேறு. திருவுளச்சீட்டு எழுதி அம்மா படத்தின் முன்பு போட்டு பார்க்கலாம் என எண்ணி அவ்வாறே செய்தனர். மகேந்திரன் மட்டும் தனியாக ஆலயம் வருமாறு ஆணை வந்தது. முதன் முறையாக மகேந்திரன் மேல்மருவத்தூர் குருபிரான் தரிசனம் பெறச் சென்றார். ஒரு தட்டில் பழம், குங்குமம், எலுமிச்சம்பழம், வெற்றிலைப்பாக்கு, குரு காணிக்கை வைத்து முறைப்படி தரிசனம் பெற வரிசையில் அமர்ந்திருந்தார். அவரை அழைத்தார்கள். குருபிரான் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்தார். அன்று நம் குருபிரான் மௌனம். ஆசி உண்டு என்று கையால் காட்டினார்கள். சக்தி வாங்க வாங்க என்று அருகில் இருந்த தொண்டர்கள் கட்டளையிட்டதால் வெளியே வந்துவிட்டார். அம்மா நமக்கு ஒன்றும் சொல்லவில்லையே என்ற ஏக்கத்தில் மகேந்திரனுக்கு அழுகையே வந்துவிட்டது. ஓவென அழுதார். விசும்பி அழுதார். விவரம் அறிந்த தொண்டர்கள் சிலர், சக்தி நாளைக்கு அம்மாவை பாருங்கள், நிச்சயம் பேசுவார்கள். உங்கள் கனவிலேயே பேசியதாலேயே நிச்சயம் பேசுவார்கள் என்று ஆறுதல் கூறினார்கள். அன்றிரவு அந்த வேள்வியில் கலந்து கொண்ட மகேந்திரன் மறுநாளும் தங்கியிருந்து குரு தரிசனம் பெற நீண்ட நேரம் காத்திருந்தார். அழைப்பு வந்தது. முதல் நாள் இருந்த பதற்றம் இன்று இல்லை. அம்மாவின் திருவடிகளில் விழுந்து எழுந்தார். அம்மா கருணையோடு அவரை பார்த்து சொன்னார்கள், உன் கால் வேதனைக்கு 50,000 வரை செலவு செய்துவிட்டாய். அம்மா கிட்டே இப்ப வந்துட்ட, கவலைப்படாதே, அம்மா குணப்படுத்திவிடும். சிறியானங்கை இலை, முனை முறிந்த விரலி மஞ்சள் 3, சுயம்பில் வைத்த விபூதி, இந்த 3ஐயும் அரைத்து காலை மதியம் மாலை 3 வேளை என தடவிக்கொண்டு வா. உன் காலில் இருக்கும் புண் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். அம்மா தொண்டு நிறையச்சே. தொடர்ந்து 3 அமாவாசைக்கு வா. உன் குடும்பம் அம்மா பொறுப்பு என்று கூறினார்கள். மனபாரம் நீங்கிய நெஞ்சோடு வெளியே வந்தார் மகேந்திரன். முதல் நாள் அமாவாசையில் கலந்து கொண்ட மகேந்திரனுக்கு உடனே பலன் கிடைத்தது. ஊருக்கு திரும்பியவுடன் அம்மா சொன்ன மருந்தை அரைத்து 3 வேளை காலில் தடவினார். காலையில் ஒரு முறை தடவியவுடன் ஊறல் எடுப்பது நின்றுவிட்டது. மதியம் தேய்த்தவுடன் அரிப்பு ஏற்படுவது முற்றிலும் நின்றுவிட்டது. மீண்டும் மாலையில் தடவிய பிறகு 3ம் குணமடைந்து கொப்புளங்கள், கால் வீக்கம் எதுவுமே இல்லை. ஒரே நாளில் தனது வியாதிகள் அனைத்தும் குணமாகிவிட்டதை மகேந்திரனால் நம்பவே முடியவில்லை. நவராத்திரி விழாவுக்கு வந்தார். பிரசாத பாக்கெட் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டார். சாதாரண மகேந்திரன் சக்தி மகேந்திரனாக மாறிவிட்டார். எப்போதுமே அம்மா நினைப்புதான். இப்போது ராஜநடை போட்டு நடக்கிறார். அந்த சக்தியை அம்மா தன் கருணையாலே வழங்கிவிட்டாள். ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.